வருவான் இப்போ. அதான் விஷயம். ஞானத்தினுடைய வாசல் கதவு அமைதியும் அரவணைப்பும் தான். யாரு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள். முதல்ல ஏற்றுக்கொள்ள அது தப்பானதே இருக்கட்டும். ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்கும்? கடைபிடிப்பதில் தான் தப்பு. ஏற்றுக்கொண்டதெல்லாம் நம்ம கடைபிடிக்கல. நல்ல ஞாபகம். நிறைய விஷயத்த கேட்கிறோம். கேட்டதெல்லாம் பின்பற்றி இருக்கோம். அது கேட்டது ஒரு மன காணாமல் இல்லையா? அப்ப யார் எதை சொன்னாலும் எப்பொழுதும் யார் யாருவாய் கேட்பினும் கேட்பினும் கேட்கலாம். நான் யார்கிட்ட கேட்கல, எனக்கு வர பக்கத்துல வராத பேசாத. அது ஒரு பயம், ஒரு இயலாமை. நிறைய பேரு வேற தெய்வங்களை பத்தி சொல்லும் போது காதுகிட்டே கேட்க மாட்டாங்க. ஐயோ அது சாத்தா, அதெல்லாம் எனக்கு சொல்லாத. அப்ப தெளிவு இல்லை, தெளிவு. சாத்தான் எங்க இருந்தது? சாத்தான் எங்க இருந்தது? சொன்ன மாதிரிதான். நாளைக்கு நீயும் சாத்தான் ஆகல, அது இல்ல. ஏன்னா மதவாதிகள் போட்ட பாதை அது. ஆண்டவர் வேற சாத்தான் வேற, ரெண்டு பேருமே அனுப்பியா? ஆண்டவருக்கு எதிர்ப்பா நின்று சாத்தான் சண்டை போட முடியுமா? குழந்தைத்தனமான சாத்தா ஆண்டவனுடைய எதிர்ப்பு முடியுமா? அந்த ஆற்றல் எப்படி? இறைக்கு ஈக்குவல் கிடையாது. இறையை பொறுத்த அளவுக்கு சாத்தானும் அது ஸ்வேட்டுதான். ஏன்னா அதன் பொருள் தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அது ஒரு அடி மட்டமான ஒரு கருத்தா. இறைவனோடு சண்டை போடுறா, இறைவனுக்கு எதிர்ப்பு. யார் இருக்க முடியும் இறைவனுக்கு எதிர்த்தாலையா? அவர் இறைவனை எதிர்த்தெல்லாம் பேசுறாங்க. இருவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள். ஒரே வீட்டுல அப்பா பிள்ளைங்க இருப்பாங்க. பையனுக்கு அப்பாவுக்கு கருத்தோட்டம் வேற இருக்கும், இருக்கலாம். நான் அப்பா பிள்ளை தான் இல்லையா? இதைத்தான் அங்க கொண்டு வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்கன்னா, சாத்தா இறைவனுக்கு அகைன்ஸ்டா இருக்குது, இறைவனுக்கு மாற்று கருத்து சொல்லுது, அது இந்த உலகத்தை ஆள பார்க்குது. மனுஷன மாதிரியே கதை சொல்றாரு. இறைநிலையில் இந்த ஆளணும், வாழணும், போகணும், இந்த தாக்கமே இருக்காது. அதுக்கு உருவமே கிடையாது. அருவ சக்தி, அன்புமயமான சக்தி, ஒரே நிலையான மனுஷன் எப்ப வாரான், உயிர்கள் எப்ப வருது, அந்த ஒரே நிலையில இருந்து ஒரு மாறுதல் வரும்போது வெளியில வந்தது. இறைக்கு சம்பந்தமே கிடையாது. வெரி பியாண்ட் தி காட். ஞான வெளியை விட்டு வெளியில 5 அடுக்கள், பூத அடுக்குகளை தாண்டி, அறிவழுக்கை தாண்டி, மன அடுக்கை தாண்டி, அப்புறம் மன்னிப்பு. இறையை பத்தியே தெரியாது மன்னிப்பு இந்த பொருள்களுக்கு. எப்படி இறையோட சண்டை போட முடியும்? இறை நீ தான் நானா பாக்கலன்னா மனுஷன் தான் அது. மண்ணில் உள்ளவர்களோட அவன் பணக்காரனை பார்த்து ஆண்டவனையும் சொல்லலையா, தெய்வமே சொல்லலையா? அப்படிதான் வசதியானவர்களையும் புஜபலம் உள்ளவர்களையும் பயப்படுகிற பொழுது தெய்வமே நாங்க. அவங்க தெய்வம் இல்லை, அவங்களும் மறைந்து போயிடுவார்கள். இதையோடு போக்கி போட அந்த சிந்தனை வரவே வராது. ஏன்னா பர அறிவை நீங்க அங்கேயே என்ன வச்சுட்டீங்க, பத்திரமா வச்சுட்டு வந்துட்டீங்க. பராது உங்களுக்கு கூட வரல. அப்ப இந்த கர்ம ஓட்டங்கள் எல்லாம் தெரியாததுனால, ஞான பாடம் தெரியாது. ஞான பாடம் தெரிந்திருந்தா இறையிடமிருந்து வெளிவரும்போது இருந்த அந்த அறிவு என்ன பண்ணிவிட்டது? நீங்க இறைவனை விட்டு தொலைந்து போகிறீர்கள், தொலைதூரம் போகிறீர்கள். அதனால அந்த அறிவு என்ன சொல்லிச்சுன்னா, நான் வரமாட்டேன். ஏன்னா இறை சிந்தனை உங்கள்கிட்ட இல்ல, அச்சு போகுது. அந்த அறிவு உங்களை விட்டு போகுது. இப்ப அந்த அறிவு போன உடனே மனசே ஆக்ட் பண்ண, அந்த கோளாறு அந்த மண்ணில் நடக்கும். எல்லாம் நான் தான், எனக்கு தெரியாதா, நான் யாரு, நீ யாரு, அறியாமையினுடைய உச்சம். அறிவு இல்ல, அது மனம்தான். மனோ அறிவுன்னு நான் சொல்றேன். இந்த மன அறிவு தான் நம்மளை என்ன பண்ணா மக்க பண்ணிவிடும், மண்ணில் புதைப்பு. ஊன்னு பேசுறான், தப்புன்னு வாய் இழுத்துக்கிட்டு கை கால்கள் இழுத்து வச்சு விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், என்ன பண்ண முடியும்? அவன் நாட்டரப்பனானால் கூட பயன்படாது. யோசிச்சு பாருங்க.
விழுந்தவன உடனே கூட்டத்துக்கு பக்கத்துல உள்ளவங்க தான் ஓடி வரணும். அந்த எண்ணமாவது வேண்டாமா? நாம மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறோம். பகைக்க கூட யாரு தூக்கிட்டு போவா, யாரு புதைப்பானே தெரியாது. யாரு நீ பகைச்சுக்கிட்ட? பகைச்சு என்ன லாபம்? அப்படி என்ன பெரிய ஆளு நீ? அறிவு. அந்த அறிவு தான் போயிட்ட. பர அறிவு அறிவடுக்கையே தங்கி விட்டது. அப்போ அறிவு இல்லைன்னு ஒண்ணு மனோமண்டலத்துக்கு தள்ளப்படுகிறேன். அறிவு இல்லாதனால தள்ளப்பட்டீர்கள். நீங்கள் இனிமேல் இந்த ஞான வெளி தொடர்பு உங்களுக்கு இல்லை என்று உங்களை புறந்தள்ளப்படுகிறது. அப்போ உங்கள்கிட்ட மனம் இருக்கிறது. மனதுக்கு தான் பொழுப்பு கூடுதல். அது என்ன பண்ணிடுச்சு? அந்த அறிவு இல்லாம பேலன்ஸ் ஆகாம இருக்கும்போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு தானே அறிவாக செய்யும். நல்ல ஞாபகம். தற்காலிக ஏற்பாடுதான். அறியாமையினுடைய விளைவுதான். தான் தாங்க இது திட்டம் போடுது. ஏன்னா மனம் எல்லாம் பண்ணும். அறிவுக்கு மேல செய்யும். இப்ப மனதனுடைய ஓட்டம் தான் இன்னைக்கு மண் வாழ்க்கை. மனநிலை தான் மண் வாழ்க்கை கிடையாது. அப்ப மன அடுக்குல மனம் அறிவாக மாறுகிற பொழுது, அறிவாக செயல்படுகிற பொழுது அது என்ன ஆயிருது? அப்ப நமக்கு இங்க இருக்கக்கூடாது. நமக்குன்னு தனி சாம்ராஜ்யம் வைக்கணும். நான் தான் ஆழ்வேன், நான் தான் அரசன், எங்கீழ தான் எல்லாம். எதுக்கு இந்த கூப்பாடு? யாருக்கு இருக்க முடியும் சொல்லுங்க. அங்க இருந்து பொத்துன்னு என்ன ஆயிருக்கு? இருக்கக்கூடிய கர்மாவுக்கு தக்கவாறு விழுகிறது. அப்ப மாதிரி சிந்திக்கணும். நம்ம ஏன் கீழே போறோம்? இங்கே இருக்கலாமே. இருக்க முடியாது. உன் கர்மா அப்படி நீ தள்ளிவிடப்படுகிறாய். கர்மா அப்படி நீ என்ன பண்ணப்படுகிறாய்? பாடலிக்கப்படுகிறாய், வாழ்விக்கப்படுகிறாய். யார் யாருக்கெல்லாம் கடனும், யார் யாருக்கெல்லாம் தொடர்போ அவங்களோட வாடு கர்மாவதி இருந்துச்சு. அங்க இருந்து தள்ளி விடப்படுகிறது. அதான் நான் சொன்னேன், ஜெயில் வாழ்க்கை, மண் வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஜெயில் வாழ்க்கை மாதிரி. சிறைச்சாலை. சிறைச்சாலையில என்ன உங்களுக்கு இருக்கும்? ஓடலாம், போகலாம், பாத்ரூம் போகலாம், திங்கலாம், எடுக்கலாம். ஆனா சுதந்திரம் இருக்காதப்பா. ஒண்ணும் வர முடியாது. நீ பேசிக்கலாம். அப்படிதான் இப்ப மண்ணில இருக்கும். என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? யார் என்ன செய்ய முடியாது. ஒரு ஆட்சிக்கு வருகிறார். மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்கிறது. எப்பொழுதும் நான் தான் நிரந்தர முதல்வர்னு சொன்னவங்க எல்லாம் அவங்கள குறை சொல்லல. அந்த மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாது? வாக்குகளை வெளியிடணும். ஏன்னா நாமே நிரந்தரமற்றவர்கள் இல்ல. அப்ப நம்ம என்ன அறியலன்னு அர்த்தம். அதைத்தான் திருமலை சொல்றார். தன்னை தான் அறிய தனக்கும் கேடில்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கிடையாது. இப்ப இவங்களுடைய சண்டை சச்சரவு போராட்டத்துக்கு எல்லாம் காரணம் அவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியும். எதிர்த்தவன் எப்பேற்பட்டவன் நமக்கு முன்னால இருக்கலாம். அவன் அதை அடையிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்குப்பான், எவ்வளவு ஆற்றல் அவன்கிட்ட இருக்கும். சிந்திக்க வேண்டாமா? போன கண்ண சுத்தினா முதல்ல இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ண முடியும்? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சிந்திக்க முடியுதா? அடுத்த நொடியே நமக்கு தெரியலையே. யோசிச்சு பாருங்க.